அழைப்பிற்கு வருகிற எதிரி கொண்டு வருகிற அபாயங்களை நீங்க சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மெய்ப்பன் சமாளித்து எல்லா விதமான பயங்களையும் நீக்க அவர் வல்லவராய் காணப்படும். விசுவாசி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, உங்களோட குடும்பத்தில் சில சமாதான குறைவு இருக்குதுன்னா, யார் கூட இருந்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது, சமாதானமே இல்லை, யோசிக்கிறீங்களா? மெய்ப்பன் இடத்துல முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிங்க. சமாதானத்தை தர மெய்ப்பன் வல்லவராய் அவர் காணப்படுகிறார். மூன்றாவது, ஃப்ளைஸ். உங்களுடைய சரீரத்தில் சில குறைவுகள் காணப்படுகிறதா, சில வியாதியின் சூழ்நிலை, சில குறைவுகளின் சூழ்நிலை காணப்படுகிறதா, மெய்ப்பன் உங்களை சொஸ்தமாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மெய்ப்பனுக்கு முழுமையாக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்த்தோம் என்ன, அந்த ஃபேமின், பஞ்சத்தின் சூழ்நிலை காணப்படலாம். சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பஞ்சம் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி பஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, மெய்ப்பனை நீங்கள் பின்தொடர்ந்து போகும்பொழுது என்ன இருக்கும் தெரியுமா? பசுமையினூடாய் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார்.